இன்னைக்கு நம்ம இந்த திரைப்படத்துறையில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அந்த காலத்தில் நடந்த விஷயம். ஒரு 15, 20 வருஷத்துக்கு 30 இந்த டென்ட்டுகள்லாம் இருந்தது இல்லையா? இந்த டென்ட் இருக்கக்கூடிய ஒரு நேரங்களில் நடந்த ஒரு விஷயம். அந்த தேட்டரில் வந்து எம்ஜிஆர் படம் போட்டாச்சு. எம்ஜிஆர் படம் ஒரு படத்தின் பெயர் அந்த அந்த படம் அந்த படம் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த டென்ட்டில். முதல் நாள் முதல் ஷோ காட்சி. சரின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அந்த டென்ட் ஓனருக்கு. அது பரவாயில்ல, எம்ஜிஆர் படம் இங்கே எப்பவும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் படம் போட்டால் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி. எம்ஜிஆர் படம் போட்டாச்சு. படத்தை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணாக்க படம் ஓடுது. சவுண்டு வரல, அந்த குரல் வளம் வரல. என்னடா ஊம படமாக ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஆப்ரேட்டர் நிப்பாட்டி போட்டு பார்க்குறாரு ஏதாவது பண்ணி. ஒரு காலகட்டத்தில் ரசிகர்கள்லாம் ஒரே சவுண்டு போட்டு எல்லாம் அந்த காலத்தில் திட்டுவாங்கல்ல, லைட்டாக ஆஃப் பண்ணாலே திட்டுவாங்க. அதனால் அவ்வளோ திட்டுனோட நிப்பாட்டிட்டாங்க. என்னென்னு செக் பண்ணி பார்த்தாக்க அங்கே பார்த்தா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தாங்க வச்சுருப்பாங்க, இந்த புனல் மாதிரியான அந்த டென்ட்டுகளில் வந்து புனல் மாதிரியாக உள்ளாரியே வந்து பேசுகிறது புனல் மாதிரி. அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் பாக்ஸ் வச்சுட்டாங்க. அந்த உள்ள புனல்களில் உருண்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் வந்து பேசும். அதை யாரோ கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரசிகரெல்லாம் அடிக்க வந்துட்டாங்க அதுமாரி. அப்புறம் எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் பண்ணாங்க காசை. ரிட்டர்ன் பண்ணி இது என்ன விஷயம், எப்படி இது நடந்தது, யார் இது கழட்டினது? ஏன்னா அந்த அவர் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் தட்டி மாதிரி இருக்கும், அந்த டென்ட்டில் மட்டும்தான் வரும். அதை கயிறு போட்டு தான் கட்டி வச்சுருப்பாங்க அப்போல்லாம், பூட்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இதை போய் யார் போய் செய்ய போகிறாங்க? ஏன்னா அது தேட்டருக்கு பின்னாடி இருக்கும், அதில் யார் கிட்டத்தட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க, அதனால் போக மாட்டாங்க. அப்புறம் தான் அந்த ஓனர் யோசனை வந்துட்டு, ஒரு திரைப்பட விமர்சகர் வந்து பணம் கேட்க வந்தார், அவரும் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கேட்டாக்கா அவர் இல்லைன்ட்டார். நாளாக கழிச்சு போகலன்ட்டார். சரிட்டு அப்புறம் அடுத்த நைட் ஷோவும் மூடிட்டாங்க. அடுத்த நாள் தான் படம் சும்மா அப்படின்னு வேறு ஒன்று வாங்கி வேணாலும் மூடிட்டார். ஆனால் உண்மையிலே என்னென்னா அந்த பணம் கேட்க வந்தார்ல அந்த விமர்சகர், அவர் தாங்க அதை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. பணம் கேட்டுருக்காரு, 400 டிக்கெட் போயிட்டுருக்கு. அவர் கொடுக்க வேண்டியது 200 300 தான். அன்றைக்கி அது பெரிய காசு அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு 500 அதுக்குள்ளே தான் அவர் கொடுக்க வேண்டிய காசு. வந்திருக்கு, எம்ஜிஆர் படம் ஓடி இருக்குது, இது கேட்டாக்க கொடுக்கல. அவர் நேராக போய் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. எப்படி பாருங்கள் அந்த காலகட்டத்தில். அது பெரிய. அதுக்கப்புறம் அவர் நண்பர் சொல்லியிருக்காரு, நான் தான் கழட்டி எடுத்துகிட்டு போனேன்னு. இதை போய் அப்புறம் அவர் ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டுருக்காரு, அவர் தான்ப்பா கழட்டி எடுத்துகிட்டு போனாரான்ட்டு. அது அப்படியே அது ஒரு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த சினிமா துறை உலகத்தில் நடக்கும். நன்றி, வணக்கம்.